அப்போ நான் என்ன பிரார்த்தனை வச்சேன், யார் சொன்னால் இது கேட்பாங்க அப்படிங்கிற சமயத்தில் நான் போய் மேம் அணுகலை, பிரார்த்தனை தான் வச்சேங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறேன் இல்லைங்களா. ஒரு ப்ரோக்ராமில் நான் பேசினது, அப்புறம் அந்த ப்ராடக்டை பற்றி மேமே சர்ச் பண்ணி அவங்க யூஸ் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து பிடிச்சி அதுக்கப்புறம் என்னை வந்து இன்வைட் பண்ணாங்க. மேம் தான் இன்வைட் பண்ணாங்க. அப்போ மேமை போய் சந்தித்தேன். உங்களுக்கு நீங்கள் இது என்னெல்லாம் கேள்வி கேட்குறீங்களோ அதெல்லாம் மேம் கேட்டாங்க. எப்படி இந்த தாட் வந்துச்சு, எப்படி இதுக்குள்ளே போனீங்க, நான் ஆன்சர் பண்ணோன்னா ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ சாரும் வந்து விக்கி சாரும் வந்து இவ்வளோ பிரச்சனையை நீங்கள் சந்திக்கிறீங்களா, எனக்கும் சகோதரி இருக்கிறாங்க, எனக்கு அம்மா இருக்காங்க, ஆனால் எனக்கு தெரியல இதில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியல, அப்போது இதை நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்யலாம், இணைஞ்சு செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்த உடனே போன விஜயதசமி அன்னைக்கு இன்ஸ்டாவில் வந்து மேம் வந்து பதிவிட்டாங்க, ஃபெமி இப்பொழுது ஃபெமி நயனாக மாறி இருக்கு, நாங்கள் அதில் இணைந்து பயணிக்கிறோம், எல்லா பெண்களுமே அந்த விழிப்பு நிலையோடு அணுகுங்கள் அப்படின்னு சொல்லி பதிவு கொடுத்தாங்க. ஆமாம், அதுதான்